ஹாய், இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் தான். மைதா ஸ்வீட் உருண்டை செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் வந்து பார்த்தோம்னா குலோப்ஜாம் மாதிரி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு பேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுலேயே போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க, கொதி வரட்டும். தண்ணி கொதி வர்ற கேப்பில் நம்ம மைதா ஒரு கப்பு வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சுப்பா. இப்போ வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா போட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. மைதா வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது லைட்டாக திக்கன் ஆகும், நல்லா ஸ்மூத் மாவு மாதிரி ஆகும்பா. ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லி மாதிரி வந்துட்டு ஆகக்கூடாது. ஸோ நல்லா மாவு மாதிரி வரணும். நல்லா வேக விடுங்க. இது மாதிரி கை விடாமல் கலரிட்டே இருங்க. பாருங்கப்பா, இப்போ நல்லா க்ளோசி டெக்ஸ்டரில் வந்து மாவு ஆயிடுச்சு. ஒரு 4 to 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். இது வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மைதா ஆடுற டைம் இருக்கும்ல, அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்தாண்ட சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பாகுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ பாகு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி 1 கப்பு வந்துட்டு சர்க்கரை போடுறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ போடுவீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்துட்டு தட்டி போடுங்க. நான் ஒரு 4 ஏலக்காய் வந்துட்டு நல்லா பொடியாக தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டால் தான் ஸ்மெல் வந்து சூப்பராக வரும். இது வந்துட்டு பாகு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை காய்ச்சணும். இல்லைன்னா சர்க்கரை வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆயிரும். பாகு வந்துட்டு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக வரும்போது கையில் எடுத்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா 2 கையிலையும் வந்து லைட்டாக நூல் மாதிரி வரணும். அதுதான் இந்த பாகோட கரெக்டான ஸ்டேஜு. இந்த பாகு வந்துட்டு ஒயிட் கலராக இருக்கிறதுனால நான் வந்துட்டு இன்னைக்கு கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனல் தான்மா. நான் கொஞ்சம் ஆரஞ்சு டச் கொடுக்க போகிறேன். ரொம்ப அழகாக வரும். அதை ஆட் பண்ணும்போது ஃப்ளேமில் வந்துட்டு லோவாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணிட்டு அதை அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்துட்டு பாகு ரெடி ஆயிடுச்சு. நல்ல கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த பாகு வந்துட்டு ஓவர் ஹீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது. மைதா மாவு வந்துட்டு ஆறிடுச்சுப்பா. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். உருண்டை ஷேப்பில் அப்போ தான் அழகாக வரும். இது மாதிரி எல்லாமே சேம் சைஸில் பிடிச்சிக்கோங்க. அப்போ ஃப்ரை பண்ணால் ஈக்குவலாக வரும். பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இந்த உருண்டையெல்லாம். இப்போ பேனில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஹீட் பண்ணிடலாம். ஆயில் வந்துட்டு மீடியமாக வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ பேட்சாக உருண்டையை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு ஃபோம் வரும். ஸ்மெல் ரொம்ப நல்லா வரும்ப்பா. நம்ம கிச்சனில் ஸ்வீட் கடை ஸ்மெல் மாதிரியே வரும். பொரிச்சு எடுத்தால் டிஷ்யூவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆயிலெலாம் வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ பாகு வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. அதில் பொரிச்ச உருண்டையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். உருண்டை வந்துட்டு பாகு அப்சர்வ் ஆகும் மாதிரி லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. கேசரி கலர் வந்துட்டு பிளெண்ட் ஆகும்போது உருண்டை சூப்பராக பிரைட் கலராக இருக்கும். இது சாஃப்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஹேண்டில் பண்ணால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லைன்னா உருண்டை வந்து உடஞ்சிரும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸ்வீட் ஃபுல்லாக பாகு அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நான் பார்த்த கலர் சேஞ்ச் ஆகிருச்சு, சாஃப்டாக ஆகிருக்கு. உருண்டை சைஸ் பெருசாக ஆயிடுச்சுப்பா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம சாஃப்டாக வந்துருக்கு. டச் பண்ணும்போது அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரியே ஃபீல் ஆகுது. டேஸ்ட்டு பார்த்தா மெல்ட் ஆகிற மாதிரி ஸ்வீட்டுங்க. இது என்னமோ மைதாவில் செஞ்ச ஸ்வீட் தான், ஆனால் டேஸ்ட்டில் அப்படியே ஜாமுன் லெவலில் இருக்குது. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், செம்ம அவுட்புட் வந்திருக்குப்பா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிசல்ட் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம மைதா ஸ்வீட் உருண்டை ரெடி. அருமையான ஹோம்மேடு ஸ்வீட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ஐட்டம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் வீடியோலாம் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பை.